அதில் சேலமும் ஒன்று. அந்த வகையில் 17, தூத்துக்குடியில் திறந்து வைத்தது 18, 1 தருமபுரியில் இப்போது வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இப்படி எம்ஆர்ஐ ஆக இருந்தாலும், பெட் சிடியாக இருந்தாலும், டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும், சிடி ஸ்கேனாக இருந்தாலும், இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத மருத்துவ உபகரணமான கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் ஒரு 34.5 கோடி மதிப்பீட்டில் ஓமந்தூராரில் அமைந்திருக்கிற அந்த நிகழ்வாக இருந்தாலும், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமைந்திருக்கிற இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளாக இருந்தாலும் இந்த மருத்துவ கட்டமைப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக சிறப்பாக உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த வகையில் மருத்துவத்துறையின் பல்வேறு திட்டங்கள், இதனுடைய முன்னெடுப்புகள், குறிப்பாக செயற்கை கருத்தரிப்பு, அவசர சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை, தலைமை பண்பு வளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் மெட்லீட் 2025 என்கின்ற ஒரு கருத்தரங்கம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தை முதல் நிகழ்வாக இந்த 178 துறை தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்கள், துணை ஆணையர்கள், இணை ஆணையர்கள், கல்லூரி முதல்வர்கள், துறை தலைவர்கள் என்று 178 பேர் அழைக்கப்பட்டு எல்லோருமே ஒரு துறைக்கு தலைவர்களாக இருப்பவர்கள். எனவே தலைவர்களுக்கு தலைமை பண்பு என்கின்ற வகையில், தலைவர்களுக்கு தலைமை திறன் என்கின்ற வகையில் ஒரு கருத்தரங்கம் தற்போது நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு சேலம் ஆர் ராஜேந்திரன் அவர்களும், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமக்கள், பெருமதிப்பிற்குரிய நம்முடைய செல்வ கணபதி அவர்களும், மலையரசன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நம்முடைய துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள் தலைமை பொறுப்பேற்றார். சிறப்பான 2 நாள் கருத்தரங்கத்தை NHM MD திரு அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு இதுபோன்ற பல்வேறு மாநாடுகள், இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் நடத்தாத மாநாடுகளை இந்த துறை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாடு ஒன்று ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற வகையிலான தலைப்போடு நடத்தப்பட்டது. பல்வேறு நாடுகளிலிருந்து மருத்துவ வல்லுநர்கள் ஏராளமான பேர் கலந்து கொண்டு, பல்லாயிரக்கணக்கான மருத்துவ மாணவர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்ற மாநாடு அது. அதேபோல் உலகளாவிய ஆயுர்வேத புதுமைகள் மற்றும் ஒருங்கிணைப்புகள் சர்வதேச மாநாடு மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. தேசிய மருந்தாளுநர் மாநாடு நடத்தப்பட்டது. சர்வதேச சித்த மருத்துவ மாநாடு நடத்தப்பட்டது. டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. பொது சுகாதார ஆராய்ச்சி, புதிய முயற்சிகள் மற்றும் சிந்தனைகள் கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கருத்தரங்கம் போன்ற பல்வேறு கருத்தரங்கங்கள் இதுவரை நடைபெற்றிருக்கிறது என்றாலும், கருத்தரங்கங்களின் துறை தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து துறை தலைவர்களுக்கான கருத்தரங்கம் என்கின்ற வகையில் இந்த மாநாடு இன்றும் நாளையும் சேலத்தில், குறிப்பாக ஏற்காடு பகுதியில் மிக சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இதுக்கும் மருத்துவ சேர்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. நேற்றுக்கு தெளிவா சென்னையில் இது சம்பந்தமாக நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்தியா முழுக்க பாஜக ஆளும் மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் 4000க்கும் மேற்பட்ட 400க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது இந்த வருஷம் மட்டும் புதுசு இல்ல, வருஷா வருஷம் அனுப்புவாங்க. என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வந்தாங்கன்னா ஒரே ஒரு சிசிடிவி கேமரா இந்த பக்கம் பார்க்க வேண்டியது அந்த பக்கம் திரும்பி இருந்தா அதுக்கு ஒரு நோட்டீஸ். இப்போ மருத்துவ பணியாளர்கள் உள்ள வரும்போது ஒரு பயோமெட்ரிக், ரெண்டாவது போகும்போது எக்ஸிட் ஆகும்போது ஒரு பயோமெட்ரிக் 2 கேட்கறாங்க. 1 மட்டும் பண்றோம், இப்ப 2வதும் பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நோட்டீஸ் கொடுப்பாங்க. இப்போ 34 கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் தரப்பட்டு 24 கல்லூரிகளுக்கு அதற்கான பதில் அனுப்பப்பட்டு விட்டது. இப்போ ஒரு 10க்கு டைம் இருக்கு, இன்னும் 1 வார காலம் டைம் இருக்கு, பதில் அனுப்பிடுவாங்க. இது சாதாரணமா வருடந்தோறும் நடக்கிற ஒரு அபிஷியல் நிகழ்வு, ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு.
இதை தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில பேர் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சாணக்கிய அதாவது நிபுணத்துவத்தை இதுல காட்டியிருக்கிறாங்க. இதனால எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லை, யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, பெரிய பதட்டத்தை யாரும் உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதாவது கூடுதல் மருத்துவர்கள் உங்களுக்கு இந்த அரசு மருத்துவ எந்த இடத்துல மருத்துவர்கள் இல்லைங்கிறத முதல்ல யாராவது சொல்லட்டும். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி தான் 2462 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு வர்றவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி மிக நேர்மையாக எந்த விதமான ஒரு சின்ன இது குளறுபடி கூட இல்லாம பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள். இப்ப இந்த மருத்துவர்கள் எல்லாம் உள்ள போய் இவங்களை இதுல பிஜி முடிச்சவங்களை டிஎம்எஸ் டிஎம்இ இதெல்லாம் அனுப்புவாங்க. இதுக்கு இடையில மருத்துவர்களிடையே ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அந்த கோர்ட்ல கேஸும் கூட போன வாரம் முடிவாயிடுச்சு. இது பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி போனவங்களை எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ, குறிப்பா டிஎம்இ சைட்ல காலி இருந்ததெல்லாம் 400க்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டது. இப்ப காலிங்கிறது எங்கே இல்லை. யாராவது அந்த மாதிரி காலியா இருக்கு, டிஎம்இ சைட்ல காலி இருக்கு, டிஎம்எஸ் சைட்ல காலி இருக்குன்னா அந்த பட்டியல் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அதை செய்வதற்கு துறை தயாராக இருக்கு. இந்த தடவை நடந்த நீட்ல கூட பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த எந்த பிளேஸ்னு சொல்லாதனால இப்ப தர்மபுரி அரசு கல்லூரி அதே போல சேலம் கல்லூரி அப்படின்னு போட்டதுனால எந்த பிளேஸ் குறிப்பிடாதனால மாணவர்கள் ரொம்ப கடுமையான அந்த நீட்டுங்கிற முகமை தேர்வு நடத்தும் முகமை தொடர்ந்து நீட்டு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கிலிருந்தே குளறுபடிகளோட உச்சமா இருக்கு. கடந்த ஆண்டு கூட உச்சநீதிமன்றத்தின் மிகப்பெரிய அளவிலான அந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த முகமை ஏகப்பட்ட தேர்வு மையங்கள்ல திரும்ப ரீ எக்ஸாமினேஷன்லாம் கூட கால்பார் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் எல்லாத்துக்கும் மேல ஒரு மிகப்பெரிய கொடுமை, இளம் பெண்களின் தாலியை கூட வெளியில் கழட்டி வைத்து விட்டு தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வகையிலான கெடுபிடி. அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு செய்தியை பார்த்தோம். கணவனே தன்னுடைய மனைவியின் தாலியை எடுத்து வெளியில் வைத்துவிட்டு தேர்வுக்கு அனுப்பியது. இந்த மாதிரி ஒரு கொடுங்கோன்மை மனத்தோட கொடுங்கோன்மை நிலையோட அந்த தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீட்டு விலக்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை குழந்தை பிறப்பு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது சார். இப்ப இதை இம்ப்ரூவ் பண்றது ஏதாவது ஏன்னா வட மாநிலங்களில் பொறுத்தவரை அந்த குழந்தை பிறப்பு அதிகரிச்சுக்கிறதுனாலதான் நமக்கு இல்ல இப்போ அந்த மாதிரி இல்ல. அதாவது ஆரம்ப காலங்களில் 70கள்ல இருந்து அன்னைக்கு ஒன்றிய அரசு அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற மாதிரி நிறைய அந்த இது எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசோட அந்த திட்டங்களை இங்கேயும் நம்ம செயல்படுத்துறோம்னு சொல்லி நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதுக்கப்புறமா கடைசி முழக்கம் நாமே இருவர் நமக்கேன் இன்னொருவர், இந்த மாதிரிலாம் அந்த முழக்கங்கள் மாறிச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மாறி எல்லாரும் அவங்களுக்கு எத்தனை தேவையோ குழந்தைகளை ஆமா ஏஆர்டி மையங்கள் அது மாதிரி நிறைய வந்துருச்சு. அதனால அது மாதிரி எந்த தட்டுப்பாடும் இல்லை.